Hello friends, welcome back to SMBros Tech Channel. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு கேஜெட்லான ப்ராடக்ட் தான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். அது முக்கியமா யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா டே முழுக்க அதாவது நாள் முழுக்க கால் வலிக்கு ரெண்டு வேலை பார்த்து வருவாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு அதே நேரத்துல ஜிம்ல போயிட்டு காலுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா கால் பயங்கரமா வலிக்கும் பாத்தீங்களா அவங்களுக்கு இந்த கேஜெட் செம்ம யூஸ்ஃபுல்லான கேஜெட்டுங்க. எஸ் இன்னைக்கு வீடியோல Agaro Magma Leg Massager தான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப இந்த லெக் மசாஜர் எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இது SMBros Tech Channel சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே வழக்கம் போல நம்ம அன்பாக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படினா இந்த பாக்ஸ் நம்ம ஓபன் பண்ணோம் அப்படினா ரெண்டு லெக் கிராப்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் லெக்குக்கு தேவையான ரெண்டு லெக் கிராப்ஸ் கொடுத்திருப்பாங்க and ஒரு பவர் அடாப்டர் கொடுத்திருப்பாங்க and இந்த கேஜெட்டுக்கு ரொம்ப பிரெயினா செயல்படக்கூடிய ஹேண்ட் ஹெல்ட் கண்ட்ரோலரும் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. இது கூட சேர்த்து ஒரு மேனுவலும் கொடுத்திருப்பாங்க, வாரண்டி கார்டும் கொடுத்திருப்பாங்க. மேனுவல படிச்சு பார்த்து இந்த டிவைஸ் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. சப்போஸ் நீங்க மேனுவல் படிக்க மாட்டீங்க அப்படினா ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப மேனுவல படிக்கவே தேவையில்லை. இதை எப்படி ஆபரேட் பண்றது இது எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குன்றது கம்ப்ளீட்டா நீங்க பார்த்து முடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் இதோட பில்ட் குவாலிட்டி சைடு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் இதோட லெக் கிராப்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இது நல்லா பிரீத்தபிள் அண்ட் கம்ஃபர்ட்டபிளா இருக்க மாதிரி தான் உருவாக்கவே செஞ்சிருக்காங்க. அதே நேரத்துல ஒட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா வெல்க்ரோ ஸ்ட்ராப்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நம்மளோட லெக் சைஸ் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி சிறுசா இருந்தாலும் சரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால ஃபிட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த லெக் கிராப்லயே பாத்தீங்கன்னா ஏரோஸ் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. அதோட பில்ட் குவாலிட்டியும் உண்மையிலே செம்மையா இருக்குங்க. அண்ட் இந்த ஏரோஸ் அட்டாச் பண்ற இடத்துல எல் இல்லனா ஆர் னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அத வச்சு இந்த லெக் கிராப் ரைட் லெக்கா இல்ல லெஃப்ட் லெக்கா அப்படின்றத பார்த்து நம்ம மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட் பவர் அடாப்டருக்கு வந்தனா இதோட குவாலிட்டியும் நல்லா இருக்கு, வயரோட லென்த்தும் நல்லா நீளமாவே இருக்கு. அண்ட் ஃபைனலா ஹேண்ட் ஹெல்ட் கண்ட்ரோலருக்கு வந்தனா இத பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணிருக்காங்க. ஆனா இதோட பில்ட் குவாலிட்டியும் சூப்பரா இருக்குங்க. அண்ட் இந்த லெக் மசாஜர் ஆபரேட் பண்றதுக்கு தேவையான எல்லா பட்டன்ஸுமே இந்த ஹேண்ட் ஹெல்ட் கண்ட்ரோலர்ல தான் கொடுத்திருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்றதுன்றத இப்போ ஒவ்வொண்ணா பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட் இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்த்தலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரேப் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு ரேப்ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல் அண்ட் ஆர் னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அத வச்சு லெஃப்ட் லெக்குக்கு எது ரைட் லெக்குக்கு எது அப்படின்றத கரெக்ட்டா எடுத்து நம்ம கால்ல ஃபிட் பண்ணனும். கால்ல ஃபிட் பண்றது ரொம்பவே ஈஸி தான். பாதத்துக்கு பாத்தீங்கன்னா தனியா ஒரு அட்டாச்மென்ட் மாதிரி இருக்கும். சோ அத நம்ம பாதத்துல வச்சு நல்லா மாட்டிட்டு அதுக்கு அடுத்து நம்ம கால்வ்ஸ் இருக்கிற இடத்துல கரெக்ட்டா வெல்க்ரோஸ் ஒட்டிரணும். அதுக்கு அடுத்து நம்ம தைஸ் இருக்கிற இடத்துலயும் வெல்க்ரோஸ் கரெக்ட்டா ஒட்டிரணுங்க. ஆனா கரெக்ட்டா ஒட்டணும் அப்படின்றதுக்காக ரொம்ப டைட்டால நீங்க ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அகாரோவே மென்ஷன் பண்றாங்க. ரொம்ப டைட்டா இல்லாம ஓரளவுக்கு நல்ல ஸ்டிஃபா இருக்க மாதிரி நீங்க ஒட்டிட்டாலே போதுமானதுதாங்க. ஒன்ஸ் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் லெக்ல பாத்தீங்கன்னா ராப்ஸ் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் லெக்ஸோட ராப்ல பாத்தீங்கன்னா ஏர் ஹவுஸ் பைப் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா. அதோட பிளக் பாயிண்ட் மாதிரி ஒன்னு இருக்கும். அந்த பிளக் பாயிண்ட கொண்டு போய் மெயின் ஹேண்ட் ஹெல்ட் கண்ட்ரோலர் இருக்கு பாத்தீங்களா அதோட பாட்டம்ல பாத்தீங்கன்னா அந்த பிளக் பாயிண்ட் சொருகிறதுக்கான போர்ட் கொடுத்திருப்பாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பிளக் பாயிண்ட் கரெக்ட்டா நம்ம சொருகணும். அந்த ரெண்டு பிளக் பாயிண்ட்லயுமே அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அந்த அப் இருக்க சைடு தான் மேல இருக்க மாதிரி நம்ம சொருகவே செய்யணும். ஒன்ஸ் அதை சொருகிட்டோம் அப்படினா அவ்வளவுதான் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நம்மளோட செட்டப் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து ஃபைனலா பவர் அடாப்டர் இருக்கு பாத்தீங்களா. அந்த பவர் அடாப்டர் அட்டாச் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஹெல்ட் கண்ட்ரோலரோட பாட்டம்லயே பாத்தீங்கன்னா பவர் அடாப்டருக்கான ஒரு போர்ட் கொடுத்திருப்பாங்க. அதுல அட்டாச் பண்ணிட்டு நம்ம பவர் அடாப்டர் கொண்டு போய் வீட்ல இருக்க சுவிட்ச் போர்டுல மாட்டிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாலே போதும். அடுத்த வேலையை இந்த கண்ட்ரோலரே பாத்துக்கிறோம். அது என்னென்ன பண்ணும் அப்படின்றத இனி நெக்ஸ்ட் பார்க்கலாம். எஸ் ஒன்ஸ் நீங்க பவர் அடாப்டர் ஆன் பண்ணோனே இந்த ஹேண்ட் ஹெல்ட் கண்ட்ரோலர்ல பாத்தீங்கன்னா பவர் ஆன் பட்டன் இருக்கும். அந்த பட்டன் ஆன் பண்ணீங்கன்னா மசாஜர் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிரும். அப்படி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கிறப்ப இது மோட் 1ல தான் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். எஸ் இதுல ஒரு மோட் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 3 மோட் இருக்கு. அது என்னென்ன மோட்ன்றத பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லெக் மசாஜர் பாத்தீங்கன்னா ஏர் கம்ப்ரஷன் டெக்னாலஜில தான் ஃபங்க்ஷன் ஆகவே செய்யும். எஸ் மற்ற நார்மல் மசாஜர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரோலர்ஸ் இல்லனா வைப்ரேட்டர்ஸ் இருக்கும். சோ அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம கால்ல அங்கிட்டு இங்கிட்டு நகர்ந்து கொடுத்து நமக்கு மசாஜ் பண்ணும். ஆனா இதுல இருக்க ஸ்பெஷலே ஏர் கம்ப்ரஷன் இல்லையா. சோ அதனாலே இத காத்தை இன்ஃப்ளேட் பண்ணி டீஃப்ளேட் பண்றது மூலமா நம்மளோட டீப் டிஷ்யூ இருக்கு பாத்தீங்களா அது வரைக்கும் மசாஜ் பண்ற மாதிரியான செம்மையான ஃபீல் இந்த லெக் மசாஜர் கொடுக்கும். சோ அதனாலே லெக் பெயின் இருக்கவங்களுக்கு இந்த மசாஜரை வச்சு மசாஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு செம்ம ரிலீஃப் கொடுக்குங்க. ஓகே நெக்ஸ்ட் நம்ம மோட் பக்கம் போறோம் அப்படினா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுல மொத்தம் 3 மோட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ் மோட், ரெண்டாவது சர்க்குலேஷன் மோட், மூணாவது ஹோல் மோட்னு சொல்லிட்டு மொத்தம் 3 மோட் இருக்குங்க. அதுல சீக்வென்ஸ் மோட் நம்ம செட் பண்ணனும்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு பார்ட்ட தனித்தனியா நமக்கு மசாஜ் பண்ணி கொடுக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பாதத்துக்கு மட்டும் மசாஜ் பண்ணும், நெக்ஸ்ட் கால்வ்ஸ்க்கு மட்டும் மசாஜ் பண்ணும், அதுக்கு அடுத்து மூணாவதா பார்த்தீங்கன்னா தைஸ்க்கு மட்டும் மசாஜ் பண்ணுங்க. இது அப்படியே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாதம் கால்வ்ஸ் தைஸ்னு மாறி மாறி மசாஜ் பண்ணிட்டே இருக்குங்க. அதே நம்ம மோட் 2க்கு போனோம் அப்படின்னா அதாவது சர்க்குலேஷன் மோடுக்கு நம்ம போனோம்னு வச்சுங்களேன் ஃபர்ஸ்ட் பாதத்துல இருந்து ஆரம்பிக்கும். அடுத்து பாதத்துல இருந்து கால்வ்ஸ்க்கு மாறப்ப பாதத்தை விட்டுட்டு கால்வ்ஸ்க்கு மசாஜ் பண்ணாம பாதத்தையும் காஃபையும் சேர்த்து மசாஜ் பண்ணும். அதுக்கு அடுத்து மறுபடியும் தைஸ்க்கு போறப்ப பார்த்தீங்கன்னா பாதம் கால்வ்ஸ் தைஸ் மூணையும் சேர்த்து மசாஜ் பண்ணுங்க. அதுக்கடுத்து மறுபடியும் பாதத்துக்கு மட்டும் மசாஜ் பண்ணா அடுத்து பாதம் காப்ஸ் அடுத்து பாதம் காப்ஸ் தைஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சர்க்குலேஷன் ஃபார்ம்ல பார்த்தா மசாஜ் பண்ணி கொடுக்கும். அடுத்து மூணாவது மோடு ஹோல் மோட் இருக்கு பாத்தீங்களா. அந்த ஹோல் மோடுன்றது வேற எதுவுமே கிடையாது. அந்த மோட நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபீட் காப்ஸ் அண்ட் தைஸ்னு சொல்லிட்டு இந்த எல்லா பார்ட்டையும் ஒரே டைம்ல மொத்தமா ஏர் கம்ப்ரஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளுக்கு மசாஜ் பண்ணி கொடுக்குங்க.
சோ இந்த 3 மோட்ல எந்த மோடு நமக்கு தேவை அப்படின்றத லெக் பெயினை பொறுத்து நம்மளே செலக்ட் பண்ணி நம்மளுக்கு ஏத்த மாதிரி செம்மையா மசாஜ் பண்ணிக்கலாங்க. அண்ட் இந்த மசாஜர்ல இருக்க இன்னொரு ஸ்பெஷலான விஷயமே நம்ம என்ன மோட் செட் பண்ணிருக்கோம் அப்படின்றத இண்டிகேட் பண்ற விதமா இந்த ஹேண்ட் கண்ட்ரோலர் மேல இண்டிகேஷன் லைட்டும் கொடுத்திருக்காங்க. சோ அதுல எந்த லைட் ஏறுதோ அந்த மோட்ல மசாஜ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுல இருக்க இன்னொரு ஸ்பெஷலான விஷயமே மோட் சேஞ்சிங் ஆப்ஷனோட சேர்த்து இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அதுதான் ஏர் கம்ப்ரஷன் லெவலை அட்ஜஸ்ட் பண்றது. எஸ், இதுல இருக்க ஏர் பிரஷர் பட்டனை பிரஸ் பண்றது மூலமா நம்மளால ஏர் பிரஷர் நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு செட் பண்ணிக்க முடியும். அதாவது மினிமம் லெவல்ல ஏர் பிரஷர் பண்ணணுமா, இல்ல மிட் லெவல்ல ஏர் பிரஷர் பண்ணணுமா, இல்ல மேக்ஸிமம் லெவல்ல ஏர் பிரஷர் பண்ணணுமா அப்படின்றத நம்மளால செட் பண்ணிக்க முடியுங்க. அதை இண்டிகேட் பண்றதுக்கு மேல லைட் கொடுத்திருக்காங்க. அதை பார்க்கிறது மூலமா எந்த லெவல்ல ஏர் கம்ப்ரஷன் ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுங்க. சோ இத செட்டப் பண்றது அந்த பன்சன் பண்ண வைக்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். இதை நாங்க யூஸ் பண்ணியும் பார்த்தோம். உண்மையிலேயே மசாஜ் வேற லெவல்ல பண்ணுச்சு. நல்ல ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கவும் செஞ்சுச்சு. அதுலயும் முக்கியமா வீட்ல லெக் பெயின் இருக்கிற எங்க அம்மா அப்பாவுக்கு யூஸ் பண்ணி பார்த்தோம். அவங்களுக்குமே செம்மையான ஃபீல் இதுல கிடைக்கவே செஞ்சுச்சு. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த மசாஜர் வச்சு நீங்க மசாஜ் பண்றப்ப 20 மினிட்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா இது செட் ஆஃப் ஆயிரும், அதாவது டர்ன் ஆஃப் ஆயிரும். ஏன்னா ஒரு டைம்ல பார்த்தா 20 மினிட்ஸ் அதை வச்சு மசாஜ் பண்ணும் அப்படின்றது அகாரோ சஜஸ்ட் பண்றாங்க. இல்ல உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பெயின் இருக்கு, எனக்கு மசாஜ் கூட தேவைப்படுது அப்படின்னா நீங்க மேனுவலா மறுபடியும் ஆன் பண்ணி கூட மசாஜ் பண்ணிக்கலாம். ஆனா ரொம்ப நேரம் நீங்க மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா லைட்டா ஹீட் ஆற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஏர் கம்ப்ரஷன் மோட்டர் கண்டினியூஸா ஃபங்க்ஷன் ஆறனால லைட்டா ஹீட் ஜெனரேட் ஆகும். சோ ஹீட் ஜெனரேட் ஆச்சுனா நீங்க மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டு மறுபடியும் மசாஜ் பண்ணிக்கலாங்க. ஆனா சேஃபா யூஸ் பண்ற மெத்தட் அப்படினா ஒரு நாளைக்கு 2 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் மாதிரி பிரிச்சு நம்மளால யூஸ் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு அகாரோ சஜஸ்ட் பண்ணவும் செய்றாங்க. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு நல்ல லெக் மசாஜர் வாங்கணும் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு இந்த அகாரோவோட மக்மா ஏர் கம்ப்ரஷன் லெக் மசாஜர் ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம். அதே நேரத்துல அஃபிலியேட்லயும் ஆட் பண்ணிருக்கோம். அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.